இன்வென்ஷன்ஸ் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை எளிமையா மாத்தின அறிவியல் கண்டுபிடிப்புகளும் கருவிகளும் இன்றைய நூற்றாண்டுல அசுர வளர்ச்சியை சந்திச்சிருந்தாலும் உண்மையில அட்வான்ஸ்டான தொழில்நுட்பங்களையும் கருவிகளையும் மனுஷன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அதெல்லாம் அன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குன்னு சொல்லியும் விசித்திரமா இருக்குன்னு சொல்லியும் நிராகரிச்சிருக்காங்க. அப்படி தடை செய்யப்பட்ட விசித்திரமான சில வரலாற்று கண்டுபிடிப்புகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். லியோனார்டோ டா வின்சி's ஃப்ளையிங் மிஷின் 15ஆம் நூற்றாண்டோட இறுதியில், அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே லியோனார்டோ டா வின்சி வானத்துல பறக்கிற விமானம் பத்தி எல்லாம் கற்பனை பண்ணி அதுக்கான ஆட்டோமேஷன் எப்படி இருக்குங்கிறதுல ஆரம்பிச்சு அதுக்கான வரைபடம் முதற்கொண்டு பல விஷயங்களையும் டிசைன் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதுல அவரோட ஃபேமஸான ஸ்கெட்சிங்ல ஒண்ணுதான் இப்போ நீங்க பாக்குற ஏரியல் ஸ்க்ரூ அப்படிங்கிற இந்த பறக்கும் வடிவம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஹெலிகாப்டரோட இது ரொம்பவும் ஒத்து போறதை உங்களால கவனிக்க முடியும். ஸ்பைரல் மாதிரி ரொட்டேட் ஆகிற ஒரு அமைப்பு, மெஷினை கிரவுண்ட் லெவல்ல இருந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போற மாதிரியும் அதோட இயக்கத்தை அதுல பறந்துகிட்டே 2 மனிதர்கள் கட்டுப்படுத்துற மாதிரியும் அவர் அதை வரைபடமாவும் தியரியாவும் டிசைன் பண்ணியிருந்தாரு. மேன் பவர் மூலமா வேலை செய்யற இந்த விமானம் எந்த எரிபொருளோட உதவியும் இல்லாம ஒரு ஸ்க்ரூவை 2 மனிதர்கள் திருகி கண்ட்ரோல் பண்றது மூலமாவே மேலெழும்பி பறக்கிற மாதிரியான டா வின்சியோட இந்த விமானம் டிசைன் பண்ணப்பட்டிருந்தது. ஆனா டா வின்சியோட பெரும்பாலான டிசைன்ஸ் மாதிரியே இதுவும் கடைசி வரைக்கும் செயல்வடிவம் பெறவே இல்லை. மியூசியம்ல தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ஹெலிகாப்டரோட உருவமும் செயல்பாடும் ஏறத்தாழ டா வின்சியோட ஃப்ளையிங் மிஷினை காப்பி அடிச்ச மாதிரியே இருக்கிறதையும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நிக்கோலா டெஸ்லாஸ் ஃபார்பிடன் இன்வென்ஷன் 1891ஆம் வருஷம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்ட் இன்வென்டரான நிக்கோலா டெஸ்லா காயில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாரு. ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற இந்த காயில வச்சு வயரே இல்லாம எனர்ஜி, அதாவது மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காத்து மூலமா கடத்தி கொண்டு போற விஷயத்தை சாத்தியமாக்குறது தான் டெஸ்லாவோட முக்கியமான நோக்கமே. இதனால வயரோட உதவியே இல்லாம எலக்ட்ரிசிட்டியை இந்த உலகத்தோட எந்த ஒரு பகுதிக்கு வேணும்னாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். டெஸ்லாவோட இந்த முயற்சியும் யோசனையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோட கம்பேர் பண்ணாலே அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டானதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி இருக்கிற டெஸ்லாவோட இந்த வயர்லெஸ் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஐடியாவை அப்ப இருந்த மக்கள் எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப இருந்த மக்கள் டெஸ்லாவோட இந்த முயற்சி பெரிய ஆபத்துல தான் முடியும்னு பலரும் நினைச்சாங்க. காத்துல கரண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது ஒரு வெப்பனைஸ்ட் எனர்ஜியா மாறி அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுடுன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற கம்பி மூலமா மின்சாரத்தை கடத்துற முறை பெரிய பாதிப்புக்குள்ளாகும். பவர் இண்டஸ்ட்ரியை யார் கையில வச்சிருந்தாங்களோ அவங்களோட கண்ட்ரோலும் கையை மீறி போயிருன்னு பயந்து டெஸ்லாவோட இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க தான் அதிகம். அதனால டெஸ்லாவோட இந்த முயற்சி பல இடங்களையும் அப்போ பேன் பண்ணப்பட்டது. அதனால டெஸ்லா வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் முயற்சி கடைசி வரைக்கும் கை கூடவே இல்லை. இன்னைக்கு இந்த டெஸ்லா காயில் மியூசியம்ல தான் வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் சாத்தியமாகி இருந்தா அவரோட அந்த முயற்சி அப்பவே இந்த உலகத்தை பல மடங்கு முன்னோக்கி பயணிக்க வச்சிருந்திருக்கும். The Lost Inventions of Ancient Greece. ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தை தானாவே வேலை செய்ய வைக்கிற ஆட்டோமேஷன்ங்கிற கான்செப்ட் ஏதோ இன்னைக்கு நேத்து மனிதன் உருவாக்கின விஷயம் இல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பண்டைய கிரேக்கர்கள் இதையெல்லாம் வச்சு உபயோகப்படுத்தி இருந்திருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை தன்னோட வித்தியாசமா யோசிக்கிற மூளையால செஞ்சு காட்டினவர் தான் ஹீரோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியாங்கிற இந்த கண்டுபிடிப்பாளர். இவரோட உண்மையான பேரே ஹீரோ தான். குறிப்பிட்ட வேலையை தானாவே செய்ய அவர் சில நீராவியால் இயங்கக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கி இருந்தாரு. இருந்தாலுமே இவரோட கண்டுபிடிப்புகளையே மோஸ்ட் ரிமார்க்கபிள் கிரியேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பழமையான வெண்டிங் மிஷின். இப்ப இருக்கிற வெண்டிங் மிஷின் காசை போட்டா நமக்கு வேணுங்கிற பொருளை வெளியே தள்ளும். ஆனா இந்த பண்டைய கால வெண்டிங் மிஷினை கோவில்கள புனித தீர்த்தங்களை வழங்குறதுக்காக வடிவமைச்சு பயன்படுத்தி இருந்திருக்காங்க கிரேக்கர்கள். மேல இருக்கிற தொலைவழியா ஒரு காயினை உள்ள போட்டா அந்த வெண்டிங் மிஷின் குறிப்பிட்ட அளவுக்கான ஹோலி வாட்டரை நமக்கு கொடுக்கும். அட்வான்ஸ்டான இந்த மெக்கானிசமே முதலாம் நூற்றாண்டிலேயே நம்ம ஹீரோ டிசைன் பண்ணி இருந்திருக்காரு. இது மட்டுமல்ல ஆட்டோமேட்டட் டோர்ஸ், மெக்கானிக்கல் பப்பெட்ஸ், ஸ்டீம் இன்ஜின் சொல்லி பல கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்காரு இந்த கிரேக்க விஞ்ஞானி. ஆனாலுமே இவரோட இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அதற்கடுத்த நூற்றாண்டுகள்ல மக்களால தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டதான்னு கேட்டா இல்லங்கிறது தான் உண்மை. ஏன்னா அப்போ இருந்த அரசியல் தலைவர்களும் மன்னர்களும் மதகுருக்களும் அப்படியான கண்டுபிடிப்புகள் எல்லாம் மக்கள் மத்தியில பயன்பாட்டுக்கு வந்தா மக்கள் கடவுளை மறந்துடுவாங்க. தொடர்ந்து பின்பற்றப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய சமய சடங்குகள் மேல நம்பிக்கை போயிடும். அதனால அவங்களோட மூளை வளரவே கூடாதுன்னு கட்டுப்படுத்தி வைக்க அப்போ இருந்த அதிகார வர்க்கத்தினரால இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்படும் போதெல்லாம் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட பயன்பாட்டில இருந்து முற்றிலுமா தவிர்க்கப்பட்டிருக்கு. வரலாற்று குறிப்புகள்ல மிஞ்சி இருக்கிற இந்த கண்டுபிடிப்புகளோட ஐடியாஸும் வரைபடங்களும் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருந்ததுங்கிறதையே நமக்கு காட்டி கொடுத்திருக்கு. சார்லஸ் பாபேஜ் டிஃபரன்ஸ் என்ஜின் 1830களில் கணிதவியலாளர், கண்டுபிடிப்பாளர், இயந்திர பொறியாளர்னு பல பரிமாணங்களை கொண்டவரான சார்லஸ் பாபேஜ்னால டிசைன் பண்ணப்பட்டதுதான் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டரான இப்போ நீங்க பாக்குற இந்த டிஃபரன்ஸ் என்ஜின். ரொம்ப காம்ப்ளெக்ஸான கால்குலேஷனையும் துல்லியமா கணக்கு போட்டு சொல்ற இந்த இயந்திர கருவி அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அட்வான்ஸ்டான கண்டுபிடிப்புகளை ஒன்னாவே பார்க்கப்பட்டது. கணக்குகளுக்கு சீக்கிரமா விடை கண்டுபிடிச்சு நேரத்தை மிச்சம் பண்ணி தரக்கூடிய இந்த கால்குலேட்டிங் மிஷின் சயின்டிஸ்ட், நேவிகேட்டர், இன்ஜினியர்ஸ்னு சொல்லி பலருக்கும் ரொம்பவும் உதவியா இருந்தது. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த டிஃபரன்ஸ் என்ஜினை உருவாக்க ஆயிரக்கணக்கான உதிரி பாகங்களும் பணம்
பணமும் தேவைப்பட்டது. ஆரம்பத்துல இந்த மிஷினை உருவாக்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய ஃபண்டிங் பண்ணாலும் ஒரு கணக்கு போடுற கால்குலேட்டிங் மிஷினுக்கு எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணணும்னு யோசிச்சு ஒரு கட்டத்துல ஃபண்டிங்கை நிறுத்திட்டாங்க. அதனால சார்லஸ் பாப்பேஜாலையும் அந்த மிஷினை மேற்கொண்டு டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் 100 வருஷங்களை தாண்டியும் லண்டன் மியூசியம்ல மட்டுமே இருந்த இந்த மாடலை கடந்த 1991 வருஷம் சில இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஒர்க் ஆகிற மாதிரி மறுகட்டமைப்பு செஞ்சு வேலை செய்ய வச்சிருந்தாங்க. ஆனா இடைப்பட்ட வருடங்கள்ல கால்குலேட்டிங் மிஷின் கம்ப்யூட்டராவே வளர்ந்துட்டதுனால இந்த 19ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்புக்கு வேலை இல்லாம போனதுனால மியூசியம்ல மட்டுமே வைக்கிற மாதிரி மாறி போனது. என்ன இருந்தாலும் இன்னைக்கு வளர்ந்திருக்கிற கம்ப்யூட்டர் உள்ளிட்ட எல்லா டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்பங்களுக்கும் சார்லஸ் பாப்பேஜ் உருவாக்கின இந்த டிஃபரன்ஸ் என்ஜின் தான் முதல் விதை போட்டதுங்கிறதை யாராலையுமே மறுக்க முடியாது. The rise of ironclads. 1800ஆம் வருடங்களோட மத்திய காலத்துல போர்கள் உருவானா அதுல கடற்படையில பயன்படுத்த இரும்பால உருவான போர்க்கப்பல்களை அப்பவே உருவாக்கி இருந்திருக்காங்க. அதுதான் இந்த அயன் கிளாட் வார்ஷிப். மரத்துல உருவான வழக்கமான படகுகளுக்கும் கப்பலுக்கும் பதிலா முழுவதும் இரும்பாலான நீராவியால் இயங்கக்கூடிய போர்க்கப்பல்களை அந்த டைம்ல மக்கள் உருவாக்கி இருந்திருக்காங்க. அமெரிக்கன் சிவில் வார் நடந்த சமயங்கள்ல 1862ஆம் வருஷம் 2 அயன் கிளாட் போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்டு போர்ல முதன்முறையா பயன்படுத்தப்பட்டது. மரக்கப்பல்களை விடவும் இந்த அயன் கிளாட் போர்க்கப்பல்கள் வெற்றிகரமா வேலை செஞ்சதுனால அதுதான் அடுத்தடுத்து அயன்னால உருவான போர்க்கப்பல்கள் உலகம் முழுக்க உருவாக காரணமா இருந்தது. பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் மாதிரியான கடற்படைகளும் அடுத்தடுத்து இரும்பாலான போர்க்கப்பல்களை உருவாக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த நாடுகளை தவிர மற்ற சில நாடுகள் இதை நிராகரிச்சாலும் 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அயன் பிளேட்டால உருவான போர்க்கப்பல்கள் தான் உலகம் முழுக்க ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சது. The Cloud Buster. வெல்ஹம் ரைச்ங்கிற ஆஸ்திரியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் அவரோட நம்ப முடியாத தியரிஸ்க்காக ஃபேமஸ் ஆனவர். அப்படி நம்ப முடியாத ஆச்சரியத்தையும் சர்ச்சையமும் உருவாக்கின அவரோட கண்டுபிடிப்பு தான் இந்த கிளவுட் பஸ்டர். 1950களில் இவர் உருவாக்கின கிளவுட் பஸ்டர்ங்கிற கருவி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை மேனிபுலேட் பண்ணி செயற்கையான மேகங்களை உருவாக்கி மழையை கொண்டு வரும்னு சொல்லி பரபரப்பை கிளப்பி இருந்தாரு. ஆனா அவரோட அந்த கருவி உண்மையிலேயே கொஞ்சம் மழையை வர வச்சதுன்னு சிலர் குறிப்பிட்டு இருந்தாங்க. நேரில் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவரோட இந்த கண்டுபிடிப்பை எந்த சயின்டிபிக் கம்யூனிட்டியும் அந்த டைம்ல ஏத்துக்கவே இல்லை. இதெல்லாம் சூடோ சயின்ஸ்னு சொல்லி அவரோட இந்த கிளவுட் பஸ்டருக்கும் மற்ற ஆராய்ச்சிகளுக்கும் தடை விதிச்சு அவரை பிடிச்சி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ்ல இருந்து அவரோட கிளவுட் பஸ்டர் முற்றிலுமா அழிக்கப்பட்டதோட அவரும் 1957ஆம் வருஷம் ஜெயிலையே இறந்து போனாரு. ஸ்டார்லைட். 1980களில் ஹேர் ட்ரெஸ்ஸரா இருந்து இன்வென்டரா மாறின மோரிஸ் வார்டுங்கிற மனிதர் ஸ்டார்லைட் அப்படிங்கிற ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலை கண்டுபிடிச்சதா சொல்லி ஆச்சரியப்பட வச்சிருந்தாரு. அவர் உருவாக்கின பிளாஸ்டிக் மாதிரியான அந்த பொருள் அதீத வெப்பத்தையும் எதிர்க்கக்கூடியதா இருந்திருக்கு. அணு ஆயுத வெப்பத்தினால உருவாகக்கூடிய வெப்பத்தை கூட இது தடுக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அவர். அதோட இது பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷனாவும் செஞ்சு காமிச்சிருந்தாங்க. இந்த ஸ்டார்லைட் மெட்டீரியலால கோட்டிங் பண்ணப்பட்ட முட்டை ஒண்ணு 2000 ஃபாரன்ஹீட்ங்கிற அளவுக்கு வெப்பத்தை கொடுத்து சூடு பண்ண பார்த்தோம். அந்த முட்டைக்கு எதுவுமே ஆகல, உள்ள எதுவுமே வேக கூட இல்ல. ஆனா இந்த ஸ்டார்லைட் கற்றைகளுக்கும் சிமுலேட்டட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கும் எக்ஸ்போஸ் ஆனதுனால இதுல சில குறைகளும் டேமேஜஸும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இருந்தாலுமே இந்த ஸ்டார்லைட்டை வச்சு ஃபயர் ப்ரூஃபிங் பில்டிங்கை கிரியேட் பண்ணலாம், ஏர்கிராஃப்ட் மற்றும் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை பாதுகாக்கிற கவசமா பயன்படுத்தலாம்னு சொல்லி நாசா மற்றும் யூகேவோட அட்டாமிக் வெப்பன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லி பலரும் இதை டெஸ்ட் பண்ணி இது ஒரு தெர்மல் ரெசிஸ்டன்ட் தான் சொல்லி உறுதிப்படுத்தினாலும் மோரிஸ் வார்டு இந்த ஃபார்முலாவை யாருக்குமே விற்க விரும்பல. கவர்மெண்ட் உள்ளிட்ட பலருமே இதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அந்த மெட்டீரியலுக்கான ஃபார்முலாவை அவர் இறக்குற வரைக்கும் யாருக்குமே சொல்லல. அதனால 1980களிலேயே உருவான ஒரு ஃபயர் ப்ரூஃப் டெக்னாலஜி அந்த கண்டுபிடிப்பாளரோடையே அழிஞ்சு போனது. த டெஸ்லா டெத் ரே. வரலாற்றுல மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளர் யாருன்னு கேட்டா அது கண்டிப்பா டெஸ்லா தான். அவரோட கற்பனையில உருவாகிற இந்த டிசைன்ல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இந்த டெஸ்லா டெத் ரே. பல மைல் தூரம் தள்ளி இருந்தாலும் எதிரி நாட்டு போர் விமானங்கள் அழிக்கிறதுக்காக டெஸ்லாவோட டிசைன்ல உருவானது தான் இந்த டெத் ரே. ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் செலுத்தி உலோகத்தையே உருக வச்சு காணாம போக வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கருவியை உருவாக்க எத்தனையோ நாட்டு அரசாங்கங்கள் கிட்ட இந்த திட்டத்தை டெஸ்லா விலக்கி இருந்திருக்காரு. ஆனா யாரும் பெருசா கண்டுக்காத இந்த ப்ராஜெக்ட ஒரு கட்டத்துல சோவியத் யூனியன் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுக்கு ஃபண்டிங் பண்ண முன்வந்ததா சில தகவல்கள் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு தெரியல. அதோட அந்த திட்டமும் கடைசி வரைக்கும் செயல்வடிவம் பெறவே இல்லை. 1943ல டெஸ்லா இறந்ததுக்கு அப்புறம் டெஸ்லாவோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் உடனடியா சீஸ் பண்ணது அமெரிக்கன் கவர்மெண்ட். அப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் FBI, CIA மாதிரியான அமைப்புகள் தான் ரகசியமா பாதுகாத்து வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்படி இந்த டெத் ரே பத்தின தகவல்கள் இன்னைக்கு வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரிய வராததுனால அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏன் இந்த ப்ராஜெக்டுக்கான டிசைனை ரியல் வெப்பனா ரகசியமா உருவாக்கி இருக்க கூடாதுங்கிற கேள்வியும் பலரது மனசுலயும் இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு US, ரஷ்யா, சைனா மாதிரியான நாடுகள் அவங்க ராணுவத்தை பலப்படுத்த லேசர், மைக்ரோவேவ் உள்ளிட்ட ஹை பவரான ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இதுல டெஸ்லாவோட ரிசர்ச் பேப்பர்ஸ் அமெரிக்காவுக்கு இது மாதிரியான அட்வான்ஸ்டான ஆயுதங்களை உருவாக்க உதவி செஞ்சிருக்குமாங்கிறது விடை தெரியாத மர்மம் தான். நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டுமில்ல, அமெரிக்கா கிட்ட ஏராளமான மர்ம ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதுல இந்த ஏரியா 51 குறிப்பிட்டு சொல்லலாம். மிலிட்டரி ஆபரேஷன், விமானங்களுக்கான பயிற்சிங்கிற பேர்ல அங்க ஏலியன் டெக்னாலஜி, UFO, ஏலியன்கள் உள்ளிட்ட பல எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் விஷயங்களை வெளி உலகத்துக்கே தெரியாம அமெரிக்கா ரகசியமா ஆராய்ச்சி செய்யறதா இன்னைக்கும் பலராலையும் நம்ப
தேவைப்படுது. அப்படிப்பட்ட அதோட சீக்ரெட்டை ரிவீல் பண்ற விதமா நம்ம சேனல்லையே ஏரியா 51 பத்தி ஏற்கனவே ஒரு டீடைல்டான வீடியோ அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.